இன்னைக்கு நான் வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நான் 100 கிராம் கடலைப்பருப்பு 100 கிராம் துவரம்பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதோட சேர்த்து நல்லா அலசிட்டு அப்புறம் வந்து இந்த வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா ஆஞ்சு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் சீரகம் சோம்பு ரெண்டும் வந்து அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரப்பொடி வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு வந்து காரம் ரெட் சில்லி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து காரப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுங்க. அப்புறம் மெயினானது வந்து இந்த வாழைப்பூ வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் நான். இப்போ இதை வாழைப்பூ இந்த இதை வந்து இந்த இலை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ இந்த மேலே பாருங்க, இந்த மேலே வந்து இந்த பபுள் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய இது, அதை மட்டும் தூக்கி போட்டு மீதியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மோரில் போட்டு வச்சாதான் கருப்பாகாமல் இருக்கும், இல்லைன்னா அது கலருக்கு மாறி போயிடும். பாருங்கள், நான் ஆஞ்சி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகாமே இருக்குது பாருங்கள். இந்த வாழைப்பூ வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை மொத்தமாக அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து இந்த மோர்லேருந்து தனியாக எடுத்து இந்த பருப்போடு சேர்த்து அரைக்க போகிறாங்க. அப்புறம் எண்ணெய் தேவையான அளவுங்க. இப்போ வந்து இந்த பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம மோரில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வாழைப்பூ, அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். பாருங்கள், நல்லா குறன்னு அரைச்சிட்டேன். அதை ரொம்ப குறன்னு இல்லை, ஓரளவு குறன்னு அரைச்சிருக்கேன். இப்போ மீதி பொருள் இந்த வெங்காயம், கொஞ்சோண்டு இந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சு கட் பண்ணது, புதினா, அப்புறம் வந்து உப்பு, காரப்பொடி எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நான் ஒரு தடவை வெறும் வாழைப்பூ வச்சு ட்ரை பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அதனால் இதோட போட்டு பண்ணால் இனியும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து எண்ணெய் காஞ்ச உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதோட. அவ்வளோதாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு மாவு நான் போட்டு பார்த்தேன். இப்போ ஒரு பால் கவரில் வந்து அதை லேசாக தண்ணியை தடவி லேசாக தட்டி அதை போட்டுடலாங்க. இப்போ நான் சிம் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப பெருசாக வச்சா ஒரு மாதிரி காந்தி போன மாதிரி ஆயிரும், மேலே கருகிரும், உள்ளே வேகாது. கொஞ்சம் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். எப்பவுமே வந்து அதை போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது, கொஞ்சம் அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டாலும் அது உடையாமல் வரும், இல்லைன்னா உடஞ்சிரும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கின உடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, லெமன் ரைஸுக்கு, இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாங்க. இது கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.